கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நாம் தேவனை துதிக்கின்ற மக்களாக, தேவன் நம்மை தீர்த்துகிறவராக தியானித்தோம். இந்த வழியிலும் கூட ஏசாயாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். தேவனை குறித்து தீர்க்க சொல்லுகிறார், அவரே என் ரட்சிப்புமானவர் என்று சொல்லி. நம் வாழ்க்கையிலே நம் வாழ்வில் வருகிற துன்பமான பாதைகள், துயரமான சம்பவங்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்கிற ரட்சிப்பாய் இரட்சகராய் தேவன் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது அவர் சொன்ன ஒரு காரியம், ரட்சிக்கும்படியாக உலகத்துக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பலவிதமான பயத்தின் ஊடாய் கடந்து போகின்றோம், குழப்பத்தின் ஊடாய் கடந்து போகின்றோம். நம் தேவன் அவை எல்லாவற்றிலிருந்து மீட்கத்தக்கதான தேவனாக இருக்கிற அப்படின்னாலே, இதோ தேவன் என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். தேவன் நம்முடைய மீட்பராக இருக்கின்ற போது நமக்குள் பயமில்லாதபடிக்கு நமக்குள் ஒரு தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே துதிக்கின்ற மக்களாய் மாத்திரமல்ல, தேவனை சார்ந்து நம்முடைய பிரச்சனை எப்போதும் தேவ சமூகத்தில் சாட்டி விடுகின்ற மக்களாக, தேவ சமூகத்தில் முழுமையை கொடுக்கின்ற மக்களாக இருக்கின்ற போது அவர் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து மீட்க இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அந்த அனுபவத்தில் செல்கிற ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற முடியும். அதனால் அந்த அனுபவத்தில் போக நம்முடைய வாழ்வில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் தேவனையே சார்ந்து வாழ அமைப்பு கொடுப்போம். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டதும் அலந்திடாமல் வீரம் அவரே நம் ரட்சிப்பின் தேவனாக, நம் வாழ்விலே அவரே பலனாய் இருப்பதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம். நீரே எங்கள் ரட்சிப்பு, எங்கள் பயத்தை விலக்கி எங்களுக்கு பலனாய் இருக்கும்படியாக, எங்கள் வாழ்விலே கீதமாய் இருக்கும்படியாக, நீரே எங்கள் வாழ்வில் முழுமையாக ரட்சிப்பாய் இருக்கும்படியாக விரும்புவதற்காய் ஸ்தோத்திரம். அந்த பாதையில் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். தேவ ஆவியானவரை ஆட்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.